தொடர் விடுமுறையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி 7 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். வணக்கம் அஜித்குமார், விவரங்கள். சிவா வணக்கம். அதாவது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக கோவிலில் நடைபெறக்கூடிய ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பக்தர்கள் கூடுதலாக தரிசனத்தில் வருவார்கள். திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தளவு ஆன்மீக சுற்றுலா நகரமும் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோவிலானது விளங்குகிறது. இந்த நிலையில இன்று மார்கழி மாதம் சபரிமலையில் மகர ஜோதி விளக்குக்காக நடை திறக்கப்பட நிலையில் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த வண்ணமே உள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை முதலே கோவிலில் பக்தர்கள் குவிந்து கடலில் புனித நீராடியும் நாளிக்கிணறு திருத்தத்தில் புனித நீராடியும் கோவிலில் அமலில் உள்ள 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வழியில் சுமார் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தரிசன வழிகள் மட்டுமல்லாது கோவில் கிரி பிரகார வளாகங்களிலும் பக்தர்களின் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. பக்தர்கள் வருகையால் திருச்செந்தூர் நகரம் முழுவதுமே ஒரு திருவிழா கோலம் போல பூண்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.